வாட்டாடி கிடாகந்து கத்த முடியாது. சீக்கிரம் வாங்கடி. கம்மன்றே வந்துருவேன். வர சொல்லி அப்பவே சொல்லிட்டாங்க. நேரமாயி போச்சு. புளிய மாட்ட ஒரு டீ போடு. இரியா. ஓ உம்மா வரேன். டீ குடிச்சவங்க கிளாஸ் வச்சு ஓடுங்கயா. யோ வேமா குடியா. வச்சிட்டு சீக்கிரம் ஓடு. சீக்கிரம்டா. ஓடியாந்தடா வந்தாடா கேளு கேப்பா. ஓடுறீங்க. இல்லடா. ஐயோ கரராஜ் வந்துருச்சு. சாப். வணக்கம் உம்மா. வணக்கம் தான். பேப்பர் இஸ் டவுன். என்ன படிக்கிற? ராசி பலன். என்ன போட்டிருக்கு? நிறையா போட்டிருக்கு. உனக்கு என்னையா போட்டிருக்கு? இல்லை எல்லாரும் வீட்டுக்கு பெருமை வந்து சேரும்னு போட்டிருக்கு. அப்படி சொல்லு. ஏற்கனவே நிறைய உன் மவன் உனக்கு பெருமை சேர்த்துக்கிட்டு இருக்கானையா. பள்ளிக்கூடமே கெதி நிக்கிறானே. ஆமா நிறைய படிப்பான்ல, பள்ளிக்கூடத்திலே கிடையா கிடப்பான் என் மகன். அதுவும் பொம்பளை பிள்ளை பள்ளிக்கூடத்துல நிக்கிறான். அங்க என்ன பண்றான்? இப்ப நம்ம ஊர்ல பொம்பளை பிள்ளைய படிக்கிற பள்ளிக்கூடத்துல படிக்கிற ஒரே பிள்ளை மருத ஓமாதான் படிக்குது. அப்புறம் என்ன? என்னையா புள்ள பத்து வச்சிருக்க? இன்னொரு தடவை என் பொண்ணு பிள்ளை உன் பையன் சுத்தற பார்த்தேன் காலை ஒடிச்சு விடுவேன். ஒடிப்பியா ஒடிப்பேன், உன் குடும்பத்தை அழிச்சு விடுவேன். பாத்து விடுவேன். தரதல புள்ள பத்து வச்சிருக்க. பிரச்சனை பேசுறியா நீ? யாரா அவன்? காலையில கடையில வந்து தடை போடுறீங்க. போறாங்க. வரும்போதே போகணும்னு கேட்டாங்க. என்ன தள்ளி விடுற? உன் கடையில எவனும் சும்மா உட்கார கூடாதுன்னு சொல்லிருக்கனா இல்லையா? நான் எங்க உட்கார வைக்கிறேன், அவங்களா வந்து உட்காந்துக்கிறாங்க. ஓம் பரிமிஷன் இல்லாம எப்படி உட்காருவாங்க? வெள்ளக்கார காப்பி கடையில உட்காந்தானா ஏதோ பண்றதுக்கு பிளான் பண்றான்னு அர்த்தம். இப்ப நம்ம ஊருக்காரங்க நம்ம ஊரு டீ கடையில உட்காந்தாங்கன்னா பண்றதுக்கு ஒண்ணு இல்லைன்னு அர்த்தம். தெரிஞ்சுக்கிட்டியா? தெரியலன்னா ராசி பழம் படிச்சு போடுவோம். உனக்கும் எனக்கு தான் போன வாரமே பாத்துட்டீங்களா? இவங்க ஏதோ கேள்வி கேட்கறாங்க, பதில் சொல்லிட்டு போங்க. அப்படி யாரா நம்ம ஊர்ல கேள்வி கேட்கிற அளவு வளர்ந்தது? ஓ புது மாப்பிள்ளையா? அதான் கேட்டிருக்கீங்க. என்ன கேளுங்க மாப்பிள்ள. அந்த ஊருக்கு நடுவில் வேல் மாதிரி இருக்கே, அது என்னதுண்ணே? அதுவா புது மாப்பிள்ள? ஒரு காலத்துல எங்க ஊருக்கு அடையாளமே அதுதான், கழுமரம்னு வாங்க. எங்க ஊரோட பழைய பேரு கழுவேற்றுவான் குளம். இப்ப தப்பு பண்ணா தூக்குல போடுறாங்கல்ல, அதே மாதிரி அப்ப தப்பு பண்ணி மன்னர் மரண தண்டனை கொடுத்துட்டா அவனை நேரம் கொண்டு வந்து இந்த கம்பியில உட்கார வச்சுருவாங்க. அது அடியில ஊடி உடனே வழியா வெளியே வந்துடும். இப்ப மட்டும் அந்த மன்னராட்சி இருந்துச்சுன்னா நேரமும் 1000 பேர்த்த இந்த கழுவுல ஏற்ற வேண்டியது. ஆமா வாமாப்ல காலையிலே வரலாறு ஆரம்பிச்சிட்டியா? சின்ன வயசுல இருந்து இதே கதையை சொல்லிட்டு திர்ற. ஏண்டா அதுக்காக கதையை என்ன மாத்தியா சொல்ல முடியும்? என்னைய மாதிரி கதை சொல்லலாம் நிறைய பேர் செத்து போயிட்டாயமாப்ல. டீ குடிக்கிறியா? ஏய் எவ்வளவு தைரியம் இருந்தா உன் கடையில டீ குடிக்க சொல்லுவேன். என்ன வெளியூர்காரங்க டீ குடிக்கிறான்ற இலக்காரமா பந்தல் இதெல்லாம் புரிச்சு தெரிஞ்சுக்குவேன். ஊர்க்கா 50 ரூபா கொடு. இந்த வந்துட்டாங்கல்ல கொடுத்து வச்சோ கொடுத்து விடுப்பா. டேய் பிஞ்ச காட்டுல மிளகா காயுதுன்னு அம்மா சொல்லுச்சு, எடுத்துட்டு வந்து வீட்டுல போடு. சரி. பூமி கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லி சீக்கிரம் வர சொல்றேன். கொடுத்த காசுக்கு செஞ்சிருக்க. என்னவாப்ல? என்னடா கேக்குறேன்ல? ஏய் என்னடா? யாரோ கல்ல விட்டு அடிக்கிறாங்க. அது கல்ல விட்டா கேஸ போட்டு விட்டுருவோம் மாப்ள. டேய் யோ எவனா அது? அம்மா வீட்ல மீன் குழம்பு வச்சிருக்கு, கிளம்பு. அப்ப சண்டை வேணான்ற மாப்ள. நீ பிறந்ததுல இருந்து அதே சட்டி அதே குழம்பு தான். புது மாப்ள சாப்பிட்டு வந்துடுறேன். இந்த டீயை குடிச்சுங்க. சட்டி அங்க வச்சிருக்க இங்க மணக்குதே. We are honored to have you here, sir. I kindly request you to allocate the plots to the people immediately, sir. And if there is anything needed, we'll be happy to help you. எப்படி இங்கிலீஷ் பேசுது பாரு. Okay. It will ஆபீசரே முழிக்காரு. have a better lifestyle and mindset. வேணா பாத்துக்க, அவர் சனத்துல அவருக்கு பொண்ணே கிடைக்காது பாரு. ஆனா ஒன்றி அவங்க கட்டிக்க போற கணத்துல ஒரு தடவையாவது அரைஞ்சு போடணும். As early as possible. நம்பத்தேன். Thanks ஏ for coming, போமே sir. மூர்க்கம் கூப்பிடுறான். Hey, here vara. And it will be great if you can complete the project as soon as possible, sir. I'm sorry if we created any inconvenience. சார் Sir, டீ please. எடுத்துக்கங்க. Thank you. நல்லா நீ எடுத்துக்க டீ. வீட்ல டீ குடிப்பாங்களா? என்ன குடிக்க சொல்ற? நாங்களா அப்படியே வைத்தியமா இப்போ சாரி சார். தேங்க்யூ. உங்களுக்கும் சேர்த்து தான் சொன்னாரு, கேட்டுக்கிட்டீங்களா இல்லையா? நீங்க இங்கிலீஷ்ல எல்லாம் பேசுனீங்க, எங்களுக்கு எப்படி புரியும்? செஞ்சு குத்துறேன்னு சொல்லியிருக்காரு சோசியல் சர்வீஸ் மேடம். வாடி போவோம். தங்கம் இவங்க எல்லாரையும் மதுரையில் இருக்கிற எம்எஸ்எம்இ ஆஃபீஸ் கூட்டு போயிரு. இதில் எல்லா டீட்டெயில்ஸ் எழுதியிருக்கேன். இதை வக்கீல் வெங்கடேசன் கொடுத்துரு. மற்றதெல்லாம் அவர் பார்த்துக்குவார். பஸ் டிக்கெட்டுக்கும் சேர்த்து இல்லை காசு வச்சிருக்கேன். கிளம்புங்க. அவனை ஏன்டா அனுப்பின கூட்டு வரதுக்கு? ஏன் என்னாச்சு? ஒன்றும் இல்லை விடு.
காலில இருந்து எவனா கல் எடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ம் எவனே தெரியல. இங்கிட்டு பாடுறா. ஆமாம் சிவந்து இருக்கு. செவந்திருக்கா? ஆ நம்மளை செவக்கிற அளவுக்கு அடிக்கிறவன் அவன். யாராக இருக்கும்? முன்னாடி நின்று அடிக்க பயந்தவனா தான் இருப்பான். சரி இப்போ என்ன எங்கே கூப்பிட்டு போயிட்டுருக்க? சொன்னாதான் வருவியலோ? ஏன் உங்கள் சோஷியல் சர்வீஸை டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா? புல்லட்டை சரி பண்ணணும்னு அப்பா கிட்ட காசை கேட்டேன். எவனோ ஏழை கடைக்காரன் ரொம்ப நாளாக காசு கொடுக்கலையாம். கொடுத்தானா வாங்கிக்கன்னாரு. எனக்கு விவரமாக பேசி வாங்கி கொடுக்க ஒன்றை விட்டா வேற யார் இருக்கா? அதான் கூட்டாளியை நம்பினோர் கைவிடப்படார். படார்னு அடிச்சிட போகிறோன்னு பஞ்சாயத்து கூப்பிட்டு போயிட்டுருக்கேன். இல்லாட்டி நீ தான் பாடம் எடுப்பிய. கையை நீட்டாத காலை நீட்டாதுன்னு ஒழுங்காக வாங்கி கொடுத்துரு சொல்லிவிட்டேன். யாரா நீங்க? ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு ஆள் எடுக்கிற மாதிரி இம்புட்டு வேகமாக போகிறாங்க. இருங்கப்பா எதுக்குன்னு இந்த ஆடம்பரம்லாம்? 15-20 வருஷம் உழைப்பு மாவட்ட செயலர்னா சும்மாவா? ஊருக்கெல்லாம் தெரியப்படுத்த வேணாமா? கண்டுக்கலாம் இப்போ. சரி விடுங்க, நான் போய் பெரியவரை பார்த்துட்டு வந்தேன். சரி. பாத்தக கட்சியில் புது மாவட்ட செயலாளர். ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு உழைக்கிறத விட வந்த இடத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு அதிகமா உழைக்கணும். நீ நிக்கிறது நெருப்பு கொடி. அரசியல்ல கைத்த பிடிச்சி மேல ஏற ஏற கீழே ஆழம் கூடிக்கிட்டே போகும். கயிறந்து விழுந்தா மொத்தம் சொல்லிய முடிஞ்சிடும். கொத்துறதுக்கு பாம்பும் வரும், குத்துறதுக்கு கத்தியும் வரும். ஒவ்வொரு புடியும் அடியும் உன் மனசுலயே நிக்கணும். ஜெயிக்கிறதுக்கான சூத்திரம் மேல போக போக கீழே இறங்கி வேலை செய்யணும். அத மனசுல வச்சுக்க. போ. வரப்போற பொண்டாட்டிக்கு இப்பவே சம்பாதிக்கிறீரோ? என்ன மூணாவது பிள்ளையா? துணைக்கு ஆள் தேவையில்லையாமா? உன்னெல்லாம் மாட்டு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் தான் குடும்ப கட்டுப்பாடு பண்ணி விடணும். நான் தான் கிடைச்சேன் உனக்கு. யோ, வெயிட்ட தூக்கி நிக்கிறல்ல, இறக்கி வைக்கலாம்ல. பஞ்சு மூட்டை உனக்கு வெயிட்டா? பஞ்சு மூட்டைனாலும் இரும்பு குண்டுனாலும் 30 கிலோ தான். கருத்து பேசாம இறக்கி வையா. என்னம்மா மிரட்டுற? இது பழவு இருந்துட்டு கொழுப்ப போலீஸ் மிரட்டுறோம். இறக்கி வைக்கிறது பஞ்சு மூட்டை. இதுல சீனுக்கு ஒன்றும் குறைச்ச இல்லை. சட்டு புட்டுன்னு அடைய போட்டு காசு கொடு. நான் கடைக்காரன் இல்லம்மா. அம்மாமா கடைக்காரன் இல்லம்மா, கடங்காராமே. நீ போமா, அளந்து அப்பாட்ட காசு கொடுத்துக்கிறேன் போமா. நான் கூட புதுசா வேலைக்கு வச்சிருக்கீங்கன்னு நினைச்சேன். ஒசரமா வந்துட்டு அப்பா இதா உன் காசு. இடு போயிடும் சாவி 3000 ரூபாய்க்கு 30,000 ரூபாய் பைக்கா? கிளம்பு முத கடையில இருந்து. அவன் முகரை பார்த்தாலே தெரிஞ்சு. I don't think he recognizes me. நேரமாச்சு போவோம்க்கா. அட இருடா போவோம். Look at him. So rugged, no? He's not even changed a bit. I don't think I'd have forgotten you, but still try and remind me. Okay. Try your level best. Sure. I'll see you then. See you. Bye. Bye. Phone பண்றேன் பூமி.